ஒரு சின்ன டிப்ஸு. நான் இப்போ ஆந்திராவுக்கு போனப்போ வந்து இதை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நானே என் கண்ணால் நான் பார்த்துருக்குறேன். என்னென்னா, இந்த இஞ்சி வந்து இந்த மாதிரி மண் இருந்தால், இந்த ட்ரை மண் இருந்தால் நோ ப்ராப்ளம். நமக்கு வந்து வீட்டில் ஸ்டாக் வச்சுக்கிட்டாலும் நோ ப்ராப்ளம். இது மண்ணாக வரும் பார்த்தீங்களா, கைக்கு வந்து மண்ணாக ஒட்டும். அப்படியே வந்து மண்ணல் இது கைக்கு வந்து இதாகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தயவு செய்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஜிஞ்சர் வந்து. பட் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் டோட்டல் வந்து வாஷ் பண்ணிவிட்டு இந்த நான் உங்களுக்கு காட்டுறேன். எதுக்கு சொல்கிறேன்னது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து எனக்கு அந்த ஹோல்ஸ் இல்லை. ஜிஞ்சரில் வந்து அங்கங்கே இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஒரு ஹோல் மாதிரி வரும் பார்த்தீங்களா, இங்கே இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஓட்டைக்குள்ளே வந்து என்ன தெரியுமா இருக்கும், வீடே அரைக்கிற மாதிரி. அதாவது கரையான்னு சொல்லுவோம்ல, நம்ம தமிழில் வந்து கரையான்னு சொல்லுவோம், தமிழில் வந்து கரையான்னு சொல்லுவோம், தெலுங்கில் வந்து செதலு சொல்லுவாங்க. அது வந்து ஒன்று அப்படியே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட மரமும் செவரு எல்லாமே சாப்பிட்டுடும் கரையான். அதனால எவ்வளோ நமக்கு இதாகும் தெரியுங்களா. அதனால இது ஒரு டிப்ஸாக, ஏன்னா நான் எங்கள் தோட்டத்தில் கேட்டு கூட நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்ததுனால அப்போவே போடணும்னு நினச்சேன். பட் நான் இஞ்சி வாங்காதனால, நான் இன்றைக்கி வாங்கினதுனால உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கணும் இந்த விஷயம். தயவு செய்து நீங்கள் இஞ்சி கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிறது வாங்கிக்கோங்க. அப்படியே ஈரப்பசையோடு வந்து நீங்கள் வாங்கியிருக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, தோல் சீவிட்டி, இல்லைன்னா அந்த ஓட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்பாட் வந்து கட் பண்ணிவிட்டு அந்த இது எடுத்துடுங்க. எடுத்துட்டு மண்ணல் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வச்சுக்கோங்க. இல்லைன்னா அந்த பூச்சி வந்து அப்படியே வந்து மரத்துக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடுங்க. பார்த்து கேர்ஃபுல்லாக பத்திரமா அது வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஜிஞ்சர் வந்து. ஓகேங்களா. இந்த ஒரு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நான் இந்த வீடியோ எடுத்துருக்குறேன். தயவுசெய்து இந்த மாதிரி, இது ஃப்ரெஷ்ஷு தான், பட் மேலே வந்து ஈரப்பசை கிடையாது, ஃப்ரெஷ்ஷு. இது நீங்கள் இந்த மாதிரி வாங்கிட்டு இது பண்ணுங்க. வெள்ளை பூச்சி கிடையாதுங்க, கரையாதா வர்றது வந்து கேர்ஃபுல்லாக அது இது பண்ணிக்கோங்க. ஓகே, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை பற்றி சொல்லிவிடுங்க நீங்கள். ஓகேங்களா. தேங்க்யூ.